வணக்கங்க. நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்சர் சால்வ் பண்ணலை. இன்றைக்கி டேட் என்னென்னா 6 ஏப்ரல் 2026ங்க. 6 ஏப்ரல் 2026 திங்கட்கிழமை. ஓகே, 1 by 1 சால்வ் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம். முதல்ல இடமிருந்து வலம் பார்ப்போம். வெள்ளை முடி. வெள்ளை முடின்னா நரைத்தல், ட்ரை. ஓகே, ஸோ வெள்ளை முடினா நரைத்து போய் இருக்கிறது தான் வெள்ளை முடின்னு சொல்கிறோம். 1 மேலேருந்து கீழே இனிய வாசனை. இனிய வாசனைக்கு நான் மட்டும்தான் இருக்குதுங்க. இந்த 6 என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம மேலேருந்து சால்வ் பண்ணுவோம். இடுப்புக்கு மேல் இளமெண்ணாகவும் இடுப்புக்கு கீழ் மீன் போலவும் காட்சியளிக்கும் இந்த உருவத்தை இப்படி குறிப்பிடுவது உண்டு. பாதி மேலே, பாதி மீனாட்டம். இதை நம்ம மெர்மைடுன்னு சொல்லுவோம். மெர்மைடுன்னா என்னென்னு தமிழில் சொல்லணும் அப்படின்னா கடற்கன்னி. ஸோ கடற்கன்னின்னு சொல்லலாம். கடலில் ஒரு பாதையில் உட்காந்து இந்த மியூசிக் எக்யூப்மெண்ட்டை வச்சு வாசிக்க மதிய காமிப்பாங்கல்ல, கடற்கன்னி. சரிங்களா? இப்போ 1 மேலேருந்து கீழே சால்வ் பண்ணுவோம். இனிய வாசனை, நல்லா உள்ள வாசனையை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்காங்க. நறுமணம் சொல்லலாம், சுகந்தம் சொல்லலாம். ஆனால் நாக்கு கேட்குதுங்க, ரெண்டுமே வராது. நன்மணம் சொல்லலாம், இல்லை. நறுவாசம் சொல்லலாம், இல்லை. கேட்குதுங்க. ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்லலான்னா இது என்னன்னு சொல்லலாம்? இடமிருந்து வலம். சரிங்க, இப்போ இதுக்கு வேர்டு தெரியலை. ஸோ இப்போ இதை கட் பண்ணி நறுமணம் அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோமே. ஸோ நறுமணம் அப்படின்னு நம்ம இப்போ எழுதணும்னா இங்கே மடக்கண்ணின்னு வராது. கடற்கண்ணிக்கு பதில் இங்கே இப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மச்சக்கண்ணின்னு சொல்லலாம். மச்சக்கண்ணி அப்படின்னா மெய்டன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எக்ஸாக்ட் மீனிங்காக அப்படின்னு கேட்டால் எனக்கு எக்ஸாக்டாக டவுட்டு தான். ஏன்னா மெய்டன் ஃபிஷ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மச்சக்கண்ணி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டாக பாதி பெண் பாதி மீனுன்னு சொல்லி எக்ஸாக்டாக எங்கேயுமே டெஃபினேஷனாக இல்லை. எதுலேயுமே டிஃபைன் பண்ணி நானும் பார்த்தது இல்லை. சரிங்களா? சரி, 2 மேலேருந்து கீழே என்ன? பிரம்மாண்ட வடிவில் இது உள்ளது. இது கண்காட்சியில் மனிதர்களை சுமந்து கொண்டு மேலும் கீழுமாக சுற்றுவதை காட்டலாம். பிரம்மாண்டமாக கண்காட்சியில் என்ன சுற்றணும்? ஆட்டினம் சுற்றணும். இங்கே ட்ரங்க ஆட்டினம்னு சொல்லலாம். எழுதி பார்ப்போம். ட்ரங்க ட்ராட்டினம். ட்ரங்க ஆட்டினம் அப்படிங்கிறது பெரிய வேர்டு. ஸோ இந்த ட்ராங்க கரெக்டானு பார்ப்போம். சிக்கு புக்கு வண்டி. சிக்கு புக்குன்னு போகக்கூடிய வண்டி என்னது? ரயில். சரி, ரங்க ஆட்டினத்துக்கு இது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஹிண்ட் இருக்குது. 9 இடமிருந்து வலம். 2 இடத்து இட்டுங்க. பஞ்சமும் வறுமையும் நிலவும் டைமில் டேஷ் சாவுகள் ஏற்படும். பஞ்சமும் வறுமையும் இருக்கையில் என்ன சாவுகள் வரும்னா பட்டினி, சாப்பாடே கிடைக்காம ரொம்ப கஷ்டமான விஷயங்க அது. என்ன? பட்டினி சாவுகள். சரிங்க, இங்கே இச்சு வந்திருக்கு. 7 மேலேருந்து கீழே என்ன தெரியுமா? வியப்பு. வியப்பாக பார்க்கறத ஆச்சரியமாக பார்க்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ஆச்சரியம்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம 7 இடமிருந்து வலம் என்னென்னு பார்ப்போம். ஈடுபாடு. ஈடுபாடை நாட்டம்னு சொல்லலாம், விருப்பம் சொல்லலாம், அக்கறை சொல்லலாம். ஆனால் இங்கே ஆளில் ஆனால் ஆர்வம்னு சொல்லலாம்.
சரிங்க. இப்போ 3 மேலேருந்து கீழே லாஸ்ட் எழுத்து இதுங்க. ரோஜா இதழிலிருந்து உருவாக்கப்படும் நறுமண திரவியம். இதுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 5 இடமிருந்து வலம் என்ன? 10 மாதம் உன்னை சுமந்து டேஷ் நான். 10 மாதம் உன்னை சுமந்து பெத்தவ நான் தான் சொல்லுவாங்க. சுமந்து பெத்தவ, பெற்றெடுத்தவர்கள், பெத்தவ. சரிங்க. இப்போ 3 மேலேருந்து கீழே பார்ப்போம். ரோஜா இதழ்லேருந்து தயாரிக்கப்படும் நறுமண திரவியம். இதை வந்து அந்தன்னு சொல்லலாம், அந்தன்னு சொல்லலாம். இங்கே இத்து வந்திருக்கிறதுனால அத்தான்னு சொல்லலாம். சரிங்களா? இது போக வேறு என்னெல்லாம்னா ரோஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அது கூட சரி. ஓகே. 4 மேலேருந்து கீழே. ஷேவிங் தமிழில் மணித்தல் சொல்ல முடியாது, அது மொட்டை போட்டுறதுக்கு. இங்கே வந்து சவரம் சொல்லலாம். ஆல்ரெடி வேலை இருந்துச்சு, வந்துச்சு, சவரம். ஓகே. 8 மேலேருந்து கீழே என்ன? இப்போது புழக்கத்தில் உள்ள இந்திய நாணயங்கள் இந்த வடிவில் உள்ளன. இப்போ புழக்கத்தில் உள்ள இந்திய நாணயங்கள் என்ன வடிவில் இருக்கும்? நாணயம் காயின்ஸ் எல்லாமே வட்ட வடிவு. இதுக்கு முன்னால் வட்ட வடிவில் இல்லாமல் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ருபீஸ் காயின், 20 பைசே காயின். ஓகேங்களா? அதுக்கு முன்னால் நம்ம 2 ரூபா காயின்லாம் இருந்துருக்கு. அதெல்லாம் ஹெக்ஸகன் ஷேப்பில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்துப்போம். ஹெக்ஸகனா ஆக்டகனா ஐ திங்க். ஸோ இப்போ எல்லாமே வட்டம் தான் அது. ஓகே. ஸோ 11 சக்கரம். சக்கரத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சக்கரம்னா வட்டம் தான் சொல்லலாம். ஊரில் இங்கே வந்து ச வந்துக்கு ட வந்துக்குங்க. சகடம். சகடம் அப்படின்னா வண்டியோட சக்கரத்தை சொல்லக்கூடியது சகடம். சகடம்னா வண்டியோட சக்கரம். தேரோட சக்கரம்னா நேமின்னு சொல்லலாம். சரிங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? பகட்டு. வீண் பகட்டு வந்து நான் பந்தா பண்ணுற தேவை, தற்பெருமை பண்ணுறது, மினுக்கிட்டு சொல்கிறது. இங்கே வந்து ஆடம்பரம்னு சொல்லலாம். பகட்டுங்க கேள்வி தினமலால் அடிக்கடி பார்க்கலாம். ஆடம்பரம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 மேலேருந்து கீழே. மலரை தாங்கும் பகுதி. மலரை தாங்கும் பகுதியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? காம்பு. சரிங்க. 15 மேலேருந்து கீழே. டேஷ் ருசி அறியாது. பசி அதிகமாக இருக்கையில் டேஸ்ட்டை பார்க்கவே மாட்டாங்கங்க, சாப்பாடு தான் முக்கியம். பசி ருசி அறியாது. சரி, இந்த சைடு வந்துவோமா? 12 இடமிருந்து வலம் என்ன? வணக்கம். வணக்கம்ங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? நமஸ்காரம். இங்கே நான் இருக்குதுங்க. நமஸ்காரம் சொல்ல முடியாது. வந்தனம் சொல்லலாமா? வந்தனம் நான் இருக்கனால இந்த நம் கரெக்டாக இருந்துச்சுங்க. வந்தனம். ஸோ 10 மேலேருந்து வீண் டேஷ் காரணமாக பிளவுபட்ட குடும்பங்கள் உண்டு. வீண் பிரச்சனை சொல்லலாம், சண்டை சொல்லலாம். ஆனால் இங்கே இந்து வந்திருக்கனால வீண் சந்தேகம், தேவையில்லாத சந்தேகம் வந்தால் குடும்பம் உடஞ்சிடும். வீண் சந்தேகம் காரணமாக குடும்பங்கள் பிளவுபட்டது உண்டு. ஓகே. கடைசி இது 16 இடமிருந்து வலம் என்ன? எனக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, வீணாக என்னை டேஷ் மாட்டாதே. எனக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, தேவையில்லாமல் என்ன வம்பில் மாட்டாத, வம்பில் மாட்டி விடாத, வம்பில் மாட்டி விடாதே அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத சிக்கல். வம்புங்க தேவையில்லாத சிக்கலில் என்னை மாட்டி விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்குள்ள ஆன்சர் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த விஷயத்தில் இடுப்புக்கு மேல் இந்த 6 கேள்விக்கு மட்டும் மச்சக்கண்ணி அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக யாரும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு கடைக்கண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். மச்சக்கண்ணி அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே சால்வ் ஆகுது. மச்சக்கண்ணின்னா மெய்டன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அது மெய்டன் ஃபிஷ்னால் பாதி கேளாவும் பாதி மீனாவும் தானா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.